தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக கூட்டணியில் 50 தொகுதிகள் ஒதுக்கீடு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அதிமுக வருகிற சட்டசபை தேர்தலில் மெகா கூட்டணி அமைத்து வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறது. ஆனால் அதிமுகவுடன் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணியில் இருந்த தேமுதிக, புதிய தமிழகம் ஆகியவை அதிமுகவை விட்டு விலகி சென்று விட்டன. தற்பொழுது பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளது. பாஜகவுடன் தோழமையாக இருந்த தமிழ் மாநில காங்கிரஸ், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி ஆகியவை தொடர்கின்றன. புரட்சி பாரதம் கட்சியும் தொடர்கிறது. இந்த சூழ்நிலையில் பாஜகவை நம்பி தேர்தலை சந்தித்தால் வெற்றி பெற முடியுமா என்ற ஒரு கேள்வி எடப்பாடிக்குள் எழுந்துள்ளது. அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் வெற்றி பெறலாம் என்று நினைக்கிறார். இதற்காக பின்வாசல் வழியாக நடிகர் விஜய்க்கு தூது விட்டுள்ளார். வருகிற சட்டசபை தேர்தலில் அதிமுக, தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைக்க விரும்புவதாகவும், தங்களுக்கு 50 தொகுதிகள் தர தயாராக இருப்பதாகவும், துணை முதலமைச்சர் பதவி தர தயாராக இருப்பதாகவும் அறிவித்துள்ளார். அதிமுக, தமிழக வெற்றி கழக கூட்டணியில் பாஜக இருக்காது என்று அவர் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சி இல்லாத அதிமுக, தமிழக வெற்றி கழக கூட்டணியை எடப்பாடி விரும்புகிறார். இன்னும் விஜய் தரப்பில் பதில் வரவில்லை. பாஜகவை கலற்றிவிட்டு தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைத்து வெற்றி பெற்ற ஆட்சியை பிடிக்க எடப்பாடி காய் நகர்த்தி வருகிறார். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் எடப்பாடியை கலற்றிவிட்டு தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. நடிகர் விஜய் பிடி கொடுக்காமல் உள்ளார். அதிமுக சார்பில் 50 தொகுதிகள் வழங்கப்படும் என்று நடிகர் விஜயிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் விஜய் எந்த முடிவும் எடுக்காமல் உள்ளார்.